இன்னைக்கு தேர்ஸ்டே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க. பாபாவோட மெசேஜில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்களோட எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறத இப்போயோட விட்டுருங்க. என்ன காரணம்னா, உங்களோட எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்துலையும், இப்போ ஒரு ரோடு போகுது உங்களோட எதிர்காலம் அப்படின்றது, அந்த ரோட்டில் உங்களுக்கு முன்னாடியே பாபா உங்களுக்காக நடந்து போயிருக்காரு. ஸோ உங்களுக்கான பாதையை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஸ்மூத்தான ஃப்யூச்சரை உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு. அதனால நீங்கள் கவலைப்படாமல் பாபாவோட கையில் அவர்கிட்ட அவர் உங்களுக்கு உண்டான பாதையை அமைச்சு கொடுப்பாருன்னு நினச்சி நீங்கள் ரிலாக்ஸ்டாக உங்களோட வேலையில் ஒவ்வொரு நாள்லையும் செய்யக்கூடிய வேலையில் சிறப்பாக இருந்தீங்கன்னாலே போதும். நீங்கள் டெய்லியும் தூங்கிறதுக்கு முன்னாடி பாபாவை நினச்சி அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. அவர் உங்களுக்காக உங்களோட பாதையில் உங்களோட ஃப்யூச்சரில் நடந்து போகிறாரு. அவர் நடந்து போக போக ஒவ்வொரு பாதை எடுத்து வைக்க வைக்க அது ரொம்ப பிரைட்டராக இருக்குது. அதுக்கு பின்னாடியே எந்த தடங்களும் இல்லாமல் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நடந்து போகிறீங்க அப்படின்ற ஒரு சின்ன விசுவலைசேஷன் தூங்குறதுக்கு முன்னாடி பாபாவை நினச்சி யோசிச்சுட்டு படுத்து தூங்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக உங்களுக்கு காட்டுவார். ஓம் சாய்ராம்.